ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்பர் 6 வச்சு என்னென்ன ட்ரா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எலிஃபேண்ட் பார்க்க போகிறோம். எலிஃபேண்ட்டுக்கு மெயினே தும்பிக்கை தான். 6 வச்சு தும்பிக்கை போட்டு எவ்வளோ சிம்பிளாக வரைய முடியும்னு இதில் போட்டிருக்கேன். உங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தாங்க, ஈஸியாக புரியும் இந்த மெத்தடில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா. நான் போட்டிருக்க எலிஃபேண்ட்டை விட என் பையன் போட்டிருக்க எலிஃபேண்ட்டே நல்லாயிருக்குன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்னேக் தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ ஈஸியாக கிட்ஸுக்கு ஸ்னேக்கு சொல்லித்தர முடியாது. எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்பர் வச்சு சொல்லி கொடுக்குறதுனால அவங்களுக்கு இது மறந்தும் போகாது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த நம்பர்ஸ்க்கு இந்த ட்ராயிங்லாம் வரைய முடியும். அப்படிங்கும்போது எந்த சுச்சுவேஷன்லையும் எல்லா ட்ராயிங்குமே அவங்களால வரைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லா நம்பர்ஸை வச்சுமே ஃபிஷ் வரைஞ்சிருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் எந்த ஃபிஷ்ஷுமே ஒரே மாதிரி இல்லை. எல்லா ஃபிஷ்ஷுமே வேறு வேறு டைப்பில் தான் வரைஞ்சிருக்கேன். இப்படிலாம் வரைய முடியும், ஒரு ஃபிஷ்ஷும் ஒரு டைப்பில் வரைய முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறதுக்காக தான் நான் ஒரு டைமும் ஃபிஷ்ஷையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து என்ன வரைஞ்சிருக்கேன்னு தெரியணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நம்ம ரேட் தான் பார்க்க போகிறோம். ரேட்மே எல்லா நம்பர்ஸை வச்சுமே ட்ரை பண்ணியிருப்பேன். எதுவுமே சேம் மெத்தட் படி இருக்கவே இருக்காது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.